Hi friends, welcome to Mujahid FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து கோல்டுனுடைய வீக்லி அனலைசஸ். லாஸ்ட் ஃப்ரைடே என்எஃப்பி வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்எஃப்பி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மார்க்கெட் வந்து இனி எப்படி மூவ் ஆகும், இந்த மந்த் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத பார்க்குறது தான் என்எஃப்பி. ஸோ அதுக்குரிய ட்ரேட் செட்டப் ஒன்று நம்ம வந்து லைவாக வந்து கொடுத்துருந்தோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில். லைவ் தான் இது, ஓகேவா? இப்போ இதில் நம்ம ரெண்டு செட்டப் கொடுத்துருந்தோம். ஒன்று பை, அடுத்தது வந்து ஒரு டார்கெட்டில் வந்து செல் கொடுத்துருந்தோம். நம்ம செல் தான் எதிர்பார்த்தோம், ஆனால் இதில் இடையில இருக்கக்கூடிய அந்த பை வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் இதில் காட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1876.5. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1872.50. இதுக்கு வந்து நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம், TB1 கொடுத்துருந்தோம் 1880.50. TB2 வந்து ஆல்ரெடி வந்து ஹிட். TB3 வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது 91 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து டவுன் ஆகி வந்திருக்குது. ஆனால் நம்ம இந்த ட்ரேட் எடுத்த மாதிரி கேட்டால் நம்ம இந்த ட்ரேட் எடுக்கலை. பிகாஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயம் இது நியூஸ் வந்த கேண்டில், தரியக்கூடிய இந்த கேண்டில் நியூஸ் வந்த கேண்டில். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் மேல் சைட்டுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிடுச்சு. மூவ் ஆகினது வந்து நம்ம DB2, DB1, TB2 எல்லாமே வந்துட்டு ரீச் பண்ணதுனால இதுக்கப்புறமா இந்த ட்ரேட்டில் வந்து நம்ம என்ட்ரி ஆகிறது வந்து நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை வந்து பார்த்தா தெரியும். அதில் வந்து நான் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து ஒரு 32வது நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ போட தோணினதே நியூஸ் வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி. ஸோ நம்ம ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து சொல்லிட்டோம், ஓகே அந்த ட்ரேட் வந்து இன்வெலிட், மேலே இரு செல்லை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் செல்லுக்கும் வரல. நம்ம வந்து வீடியோ வந்துட்டு நம்மளுடைய பவர் கட் இங்கே வந்து மெயினான பிரச்சனை என்னென்னா 7 o'clock வந்து பவர் கட் ஆயிடும். ஸோ அதனால நம்ம அந்த லைவ் வந்து இடையிலே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிருந்தோம். மார்க்கெட்டில் என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ தான் பார்த்தேன். மார்க்கெட் வந்து நமக்கு TB2 எல்லாமே ஹிட் பண்ணிருக்குது. மார்க்கெட் வந்து திரும்ப தொட்டுட்டு மேலே போய் ஓகே. இப்போ நம்ம இதில் வந்துட்டு இந்த சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டு அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து கீழே இருக்கும். ஸோ பார்க்க விரும்பினவங்க பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து வீக்லி அனலைசஸ். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, இப்போ இருக்கக்கூடிய டார்கெட்னா ஓகே. மார்க்கெட் வந்து கரண்ட் வந்து மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நமக்கு ஒரு V1 கிடைச்சிருக்குது. ஓகே, இதில் வந்து ஒரு லெவல் வந்து மார்க் பண்ணிக்கிறோம், சின்னதாக ஒரு கீ லெவல் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இந்த லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷனில் மார்க்கெட் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஓகே இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் இங்கே போயிட்டு எகைன் வந்து மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும், அதாவது சப்போர்ட், ஓகேவா? இது வந்து ஒரு நியூ சப்போர்ட்னு எடுத்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த சப்போர்ட் எடுத்தாலும். ஸோ இந்த லெவல் வரைக்கும் 1876 சம்திங், ஓகே 77 எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த லெவல் வரைக்கும் வரதுடைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை ஓகே இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து இப்படி மேலே போய் இதை வந்து பிரேக் பண்ணி திரும்ப வந்து ரீடெஸ்ட் எடுத்து மேலே போயிட்டு இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்குது. இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள். அதாவது இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்த அப்புறம் வந்து இந்த லெவலில் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்கள் செல் போய்க்கோங்க. அதாவது நம்ம தெரியும் நம்ம யூஸ் பண்ணுற பேட்டர்ன் ப்ளஸ் கேண்டலிஸ்டிக், நம்மளுடைய மெயின் வந்து கேண்டலிஸ்டிக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நியூட்ரல் கேண்டில் வரணும், அதாவது ஸ்பின்னிங் டாப் டோஜி, அது வந்து அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அது வந்து டவுன் சைட் பிரேக் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஷூட்டிங் ஸ்டார் கிடைக்கணும். ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அப்படி இல்லாட்டி பியரிஷ் எங்கல்ஃபிங் ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா நீங்கள் வந்து செல் எடுக்கலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து கேண்டலுக்குரிய ஸ்டாப் லாஸ் தான் நீங்கள் வைக்கணும். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. இந்த லெவலும் சேம், இந்த ரெண்டு லெவல்லையும் வந்து உங்களுக்கு செல்லுக்குரிய சான்சஸ் இருக்குது. பைக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட், ஓகேவா? இந்த டிமாண்ட் வந்து பைக்குரிய டிமாண்ட். அந்த லெவலும் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்து அறியக்கூடிய லெவல் இது வந்து கீ லெவல், ஓகேவா? மேலே நம்ம மார்க் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து ஒரு கீ லெவல். ஸோ இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகலாம். மூவ் ஆகிறதுக்கு முதல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து நடக்கும். ஸோ அது நடந்த அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.